இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் போட்டால் கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் மிளகு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா சிம்மில் வச்சு வதக்கலாம். கொஞ்சம் பூண்டு, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருணக்கிழங்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன். நல்லா கரைச்சி வெடிக்கட்டி எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான உப்பு, எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. களிக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம். நல்லா கலரி விட்டு மறுபடியும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் வெல்லம் போடலாம். போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நான் போடலை. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.